ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செபி வந்து புதுசாக 45 ஸ்டாக்ஸுக்கு வந்து என்எஸ்சியில் வந்து எஃப்என்டோவில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் 43 ஸ்டாக்ஸுக்கு எஃப்என்டோவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பிஎஸ்சிலையும் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இந்த புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாக் லிஸ்ட்டில் இருக்குது, ஸோ எப்போ இருந்து என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் இந்த எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி என்எஸ்சியில் வந்து 45 ஈக்விட்டிஸ்க்கு வந்து புதுசாக எஃப்என்டோ ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 29th நவம்பர் ஆன்வர்ட்ஸ் இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் மறுநாள்லேருந்து இந்த 45 ஸ்டாக்ஸில் எஃப்என்டோவில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 43 ஸ்டாக்குக்கு வந்து அவங்க எஃப்என்டோ ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிசம்பர் 13th பிஎஸ்சியில் வந்து அப்ளிகபிள் ஆகும் இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க இந்த 45 ஸ்டாக்ஸு. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸுங்கிறத குயிக்காக நான் உங்களுக்கு வந்து ஸ்பெல் அவுட் பண்ணிடுறேன். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதானி க்ரீன், ஏஞ்சல் ஒன், ஏபிஎல் அப்போலோ, அதானி டோட்டல் கேஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, பிஎஸ்சி, கேம்ஸ், சிடிஎஸ்எல், சிஇஎஸ்சி, சிஜி பவர், சைண்ட், டெல்ஹி வெரி, டிமார்ட், ஹெச்எஃப்சிஎல், ஹட்கோ, இந்தியன் பேங்க், ஐஆர்பி இன்ஃப்ரா, ஐஆர்எஃப்சி, ஜியோஃபின், ஜேஎஸ்எல் which is Jindal Stainless Steel Limited, JSW Energy, Kalyan Jewelry, KEA Industries, KPI Technologies, Life Insurance Corporation, Lodha, Max Health, NCC, NHPC, Nykaa, Oil India, Paytm, Policy Bazaar, Poonawalla, Prestige, SJVN, Sonacom's, Supreme Industries, Tata Elxsi, TI India, Tube Investment, Union Bank, Varun Beverages, Yes Bank and Zomato. ஸோ இந்த எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எஃப்என்டோவில் கிடையாது, வெறும் எம்ஐஎஸ்லேயும் ஈக்விட்டியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எஃப்என்டோ ட்ரேடராக இருந்தால் நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர்ஸ் வாங்கலாம், ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ்னால இனிமேல் எம்ஐஎஸில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து மேனிப்புலேட் ஆகாது இன்ட்ராடே பிளேயர்ஸுக்கு. ஸோ இதுதான் எஃப்என்டோவில் வர்ற பெனிஃபிட்ஸ். ஸோ இதே மாதிரி பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற 45 ஸ்டாக்கில் வந்து 43 ஸ்டாக்கும் லிஸ்ட் ஆகிறாங்க. 2 ஸ்டாக் மட்டும் அப்ளிகபிள் ஆகாது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியில் வந்து என்எஸ்சியில் இருக்கிற பிஎஸ்சியும் சிடிஎஸ்எல்லும் வந்துட்டு பிஎஸ்சியில் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா வந்து இந்த பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சோட ஸ்டாக்ஸ் தான் வந்துட்டு சிடிஎஸ்எல்லும் பிஎஸ்சியும். ஸோ அவங்களோட ஓன் ஸ்டாக்ஸை இன்சைடர்ஸாக வந்து ப்ளே பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு இந்த 2 ஸ்டாக்ஸும் வந்து பிஎஸ்சியில் வந்து அவைலபிள் இருக்காது. பேலன்ஸ் இருக்கிற 43 ஸ்டாக்கும் பிஎஸ்சியில் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுதான் பிஎஸ்சியிலையும் இவங்க வந்து 13th டிசம்பர்லேருந்து எஃப்என்டோ கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்எஸ்சியில் எஃப்என்டோ கான்ட்ராக்ட்ஸ் வந்து அவங்களோட லாட் சைஸ், அவங்களோட ஸ்கீம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் குவான்டிட்டி எவ்வளோ லிமிட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு 28th நவம்பர் வந்து செப்பரேட் சர்க்குலரில் என்எஸ்சி வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்எஸ்சி வெப்சைட்டில் உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அதனோட லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் தெரிவிக்கலாம். ஸோ தேங்க்யூ, ஸ்டே சேஃப் இன்வெஸ்டட்.